ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கரம் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா மசாலாவுமே கடைகளில் சேல் ஆகத்தான் செய்யுது. அதே போல் இந்த கரம் மசாலாவும் கடைகளில் இருக்குது. ஆனால் அது நல்ல காஸ்ட்லியாட்டும் இருக்கும், ரொம்ப ஒரு மணமாட்டும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், அதாவது சோம்பு. 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாட்டு சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டார் ஆனிஸ் போட்டிருக்கேன். அதாவது இதை நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க, அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட உடஞ்சி தான் இருந்தது, அதனால் அதை நான் அப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 போல் ஏலக்காய் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவாப்பட்டையும் போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவித்ரி. இதில் ஒன்றை நான் போட்டிருக்கேன். இதுவும் நல்ல மணமாட்டிருக்கும். இதுக்கு இங்கிலீஷ் நேம் மேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போது என்னலான்னு மறுபடியும் சொல்கிறேன். மல்லி விதை எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், நல்ல மிளகு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்டார் ஆனிஸ் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், கிராம்பு எடுத்திருக்கேன், கருவாப்பட்டை எடுத்திருக்கேன், ஜாவித்ரி எடுத்திருக்கேன், சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். இது இவ்வளத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் எப்போவுமே இவ்வளவு தான் எடுத்து நான் வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன். அப்போ தான் அந்த மணம் போகாமல் இருக்கும். நிறைய எடுத்து நம்ம பொடிச்சு வச்சிட்டோம்னா அது அப்பப்போ ஓப்பன் பண்ணும்போது அந்த மணமெல்லாம் போயிடும். உங்களுக்கு நிறைய வேணும்னா எல்லாத்தையும் அளவுகளை அதிகப்படுத்திக்கிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்கலாம். பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த பொடிச்சு எடுத்ததை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மணமே போகாது. இது ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். இந்த கரம் மசாலாவை நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக்கு கிரேவிக்கெல்லாம் போடலாம். வீட்டிலையே நல்ல மணமான கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.